போர் பதற்றம் நிலவும் நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை. 244 மாவட்டங்களில் ஒத்திகை நடைபெற உள்ளதாக தகவல். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிப்பு. மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை அரை மணி நேரம் ஒத்திகை நடைபெறும் என தகவல். சென்னையில் நாளை நடைபெறும் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கும்மிடிப்பூண்டி வழியாக லாரியில் கொண்டுவரப்படும் ராணுவ பீரங்கிகள். பஹல்காம் தாக்குதல் பற்றி மத்திய அரசுக்கு முன்னரே தெரியும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. பிரதமர் மோடிக்கு 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் பேச்சு. வேலூர், திருச்சி, ஈரோடு, மதுரை உட்பட தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. அந்தமான் கடல் பகுதியில் மே 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் மாத தொடக்கத்தில் பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் வியாழக்கிழமை வெளியீடு. மாணவர்களின் மொபைல் எண்களுக்கே முடிவுகள் அனுப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கு விற்பனை. காசாவை கைப்பற்றுவோம் என்று இஸ்ரேல் அறிவித்ததே இந்தியாவில் தங்கம் விலை அதிகரிக்க காரணம். தொடர்ந்து தங்கம் விலை உயரும் என்று நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். கேன் வாட்டர் நிறுவனங்கள் குடிநீரின் தரத்தை முறையாக பின்பற்ற உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. குடிநீர் சுத்திகரிப்பு முறையை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. $29 லட்சம் டன் இரும்பு தாது கடத்தல் வழக்கில் கர்நாடகா எம்எல்ஏ ஜனார்தன ரெட்டி குற்றவாளி என சிபிஐ நீதிமன்றம் அறிவிப்பு. 7 ஆண்டுகள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் இருதரப்பு மோதல் சம்பவத்தில் கைதான 14 பேருக்கு வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. நேற்று பிறந்தவனெல்லாம் தான் அடுத்த முதலமைச்சர் என பேசும் நிலையில் தமிழக அரசின் நிலை உள்ளது. தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 4 ஆண்டு ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி. நான்கு ஆண்டு திமுக ஆட்சிக்கு சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். நாளிதழில் வெளிவந்த சில செய்திகளை குறிப்பிட்டு காட்டம். கொடநாடு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் நேரில் ஆஜர். பங்களாவில் திருடப்பட்ட பொருட்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தியதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் நாட்டு துப்பாக்கி தயாரித்த 3 பேர் கைது. துப்பாக்கி செய்ய பயன்படுத்திய உபகரணங்களையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே சிறுக சேர்த்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை கரையான் அரித்ததால் அதிர்ச்சி அடைந்த கூலி தொழிலாளி. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவ முன்வந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை குடிக்காடு பகுதியில் உள்ள பொதுத்துறை வங்கியில் 1 கோடி ரூபாய் மோசடி.
வடமாநில ஊழியரை அதிரடியாக கைது செய்த போலீசார். மதுரை மாநகரில் களைகட்டி வரும் சித்திரை திருவிழா. மீனாட்சி அம்மனுக்கு விமர்சையாக நடந்த பட்டாபிஷேக வைபவம். வரும் ஆடி மாதம் வரை மதுரையில் மீனாட்சி ஆட்சி என ஐதீகம். மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டு விநியோகம் நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் ஆன்லைனில் புக் செய்த பக்தர்களுக்கு பாஸ் வழங்கி வரும் கோவில் நிர்வாகம். திரிசூர் வடக்குநாதர் கோவிலில் விமர்சையாக நடந்த பூரம் திருவிழா. செண்டை மேளம் முழங்க யானைகள் அணிவகுப்புடன் கோலாகலம். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வெளியான ரெட்ரோ திரைப்படம் உலக அளவில் 104 கோடி ரூபாய் வசூல். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ரெட்ரோ படம் பார்த்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்தியதாக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் நிகழ்ச்சி. பாரியை வாழ்த்திய ஜானி என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடல் தகனம். இறுதிச் சடங்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நியூயார்க் நகரில் வண்ணமயமாக நடைபெற்று வரும் மெட் காலா 2025 ஃபேஷன் நிகழ்ச்சி. ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட பல்வேறு இந்திய திரை பிரபலங்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.